ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு ஒன்லி ஃபார் லவ்வோட 13வது எபிசோட் தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ டைரக்டர் ராமாக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஜூயி வந்து ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து யாழிங் பொண்ணு வந்து என்ன ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது, இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல என் பேரு தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சீனா போட்டு நின்றுட்டு இருக்கா. சீஃப் வந்து கொஞ்சம் யாழிங் கொஞ்சம் கேபின்குள்ளார் வரையா அப்படிங்கிற மாதிரி சொன்னே, ஓகே சீஃப் வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளவு உள்ள போயிடுறான். உள்ள பார்த்தா சீஃப் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வந்து உன்னோட கான்செப்ட் போட முடியாது, இந்த மாதிரி ஜூயி கான்செப்ட் தான் போட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் வந்து ரொம்பவே கோபப்படுறான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கேன், ஆனா நீங்க ஏன் நான் எடுத்த இது ரிப்போர்ட் போடாம அவ எடுத்தது போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒன்னு இருந்துட்டு இல்ல வந்து இந்த மாதிரி இல்ல குவான் ஜின்சான் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ தந்திருக்காங்க, அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தந்திருக்காங்க, இத வந்து நம்ம வந்து லாஸ்ட் பேஜ்ல வந்து போட முடியாது, ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டாதான் அதுக்கு நமக்கு ஒரு மரியாதையாவும் இருக்கும், அது ரொம்பவே ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு யாழிங் பண்ணி இருந்துகிட்டு நானும் தான் நிறைய சிஓ வந்து இது பண்ணிருக்கேன், ஆனா நீங்க வந்து என்ன பார்ஷாலிட்டி பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஜூயை பத்தியும் குவான் அங்கிள் பத்தியும் கொஞ்சம் தப்பா பேசிடுறாளா. உடனே வந்து ரொம்பவே கடுப்பாயிருது. ஒன்னு இருந்துட்டு ரொம்பவே திட்டி விட்டுட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவளும் சாரி கேட்டுட்டு வெளியே போயிடுறான். உடனே வெளியே வந்துட்டு நம்ம ஜூயை கிட்ட மறுபடியும் அவ வம்பிழுத்துட்டு இருக்கான். என்ன நீ குவான் அங்கிள் எப்படி இன்டர்வியூ பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, என்ன நீ அழகு இருக்குதுன்னு ஒரு இதுல தானே இது பண்ணிட்டு இருக்க, அந்த அழக வச்சுதானே இது மைக் இது பண்ண அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுக்காரிக்கெல்லாம் கோவம் பொங்குது. என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜூயா அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணிக்காம, நான் அழக வச்சுதான் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா உனக்கு ஒரு இன்டர்வியூ கூட கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்கறான். நம்ம கசின் பண்ணுக்கு அப்படி சந்தோஷமாயிருது. அப்படியே அங்க ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. உடனே சீஃப் வந்துட்டு இது என்ன ஒரு பேச நினைச்சீங்களா சந்தைக்கடைன்னு நினைச்சீங்களா, எந்த அளவுக்கு சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்க, அவங்கவுங்க போய் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டு வர்றாங்க. உடனே எல்லாரும் சைலண்டா போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சீஃப் வந்துட்டு ஜூயை கொஞ்சம் கேபின்குள்ளார் வரையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. உடனே ஜூயும் போறான். போனோடனே நீ இதை பத்தி எல்லாம் எதுவும் கேர் பண்ணிக்காத, உன் ஒர்க் என்னவோ அதை பாரு, ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜூயே இருந்துட்டு ஓகே சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு வெளியே வந்தோடனே இருந்துகிட்டு நம்ம ஜியானுக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்றான் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து நம்ம ஜூயுவா தேடிக்கல, நம்ம ஜியான் ரெக்கமெண்ட் பண்ணனாலதான் வந்து நம்ம குவான் அங்கிள் வந்து இன்டர்வியூவே தந்திருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஜூயி வந்து அவளுக்கு வந்து தேங்க்ஸ் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜியானும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்படி இங்க வந்து நம்ம ஜியானு அப்புறம் கசின் பொண்ணோட அம்மா அப்புறம் ஜியானோட அப்பா எல்லாரும் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம கசின் பொண்ணு வந்து இந்த மாதிரி ஆபீஸ்ல இந்த மாதிரி நடந்துச்சுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காளா. நம்ம ஜியானோ கேட்டுட்டு இருக்கான். என்ன கேட்டுட்டு இந்த அளவுக்கு அவ பேசுறாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். ஒன்னு இருந்துட்டு நம்ம கசின் பொண்ணு எல்லாத்தையுமே சொல்றா, இந்த மாதிரி நம்ம குவான் அங்கிள் பத்தியும் ஜூயை பத்தியும் ரொம்ப தப்பாவே பேசினாங்கம்மா, ஆனா நம்ம ஜூயை வந்து நம்ம எங்க மேனேஜர் வந்து ஒரு இது தந்தாங்க பாரு, அது வந்து செமையா இருந்துச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கா. ஜியானும் இதெல்லாம் நின்று கேட்டுட்டே இருக்கா. அப்படியே ஜியான் வந்துட்டு என்ன பேசி முடிச்சுட்டியா அப்படிங்கிற மாதிரி கசின் பண்ண பாத்தி சொன்னோன்னே கசின் பண்ணுங்க அப்படியே ஜர்க் விட்டுருது. ஐயோ அங்கிள் இதெல்லாம் கேட்டுட்டா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே அங்கிள் அப்படி இது பினிஷ் ஆயிடுச்சுங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே ஜியானு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானா, வந்து சாப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்ப வந்து நம்ம ஜூயி வந்து எஸ்எம்எஸ் பண்றான், நீங்க ரொம்பவே பிஸியா இருக்கேன், என்னால சாப்பிட வர முடியாது, சோ நம்ம வீக்கெண்ட்ல வந்து சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியான் சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜூயிக்கு வந்து ஹாப்பினஸ் தாங்க முடியல, அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜியானு சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே வந்து அந்த டேயும் வருது. உடனே ஜூயி வந்து பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குதா, என்னத்துல யாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை போய் கதை திறக்கிறான். பார்த்தா அவங்க அம்மா சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு வந்து நிக்கிறாங்க. இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அம்மா நீ எங்கம்மா இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மா வந்துகிட்டு நம்ம யூ ப்ரொஃபஸரையும் நம்ம ஜூயை கூட்டிட்டு போய் வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜியானு கூட போலான் இருந்திருப்பான், ஆனா இவங்க அம்மா வந்து இப்படி கொந்துட்டு மொக்கை அடிச்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு கடுப்புல கொந்துட்டு இருக்கு. அப்படியே அவங்க அம்மா வந்துட்டு நம்ம யூ ப்ரொஃபஸர் வந்து பொழுந்துட்டு இருக்காங்க. இப்ப நீ பாக்குறதுக்கு எவ்வளவு எங்க அழகா இருக்க, உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், மற்றவங்க கடை பெரியவங்களுக்கு நடந்துக்கிற மேனஸா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோதான் இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜூயி பார்க்குறா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி பார்வையிலே பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் கண்டுக்காம அவங்க அம்மா பாட்டுக்கு யூ ப்ரொஃபஸரோட பேசிட்டு இருக்காங்க. யூ ப்ரொஃபஸரும் அப்படியே ஜூயை பார்த்துட்டு அப்படியே மண்டையாட்டிட்டு கிடக்குறாங்க.
அப்புறம் இவளுக்கு வேறு வழி இல்லையா, அதனால வந்து ஜியானுக்கு வந்து மெசேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜியான் வந்து எல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. சரி நம்ம கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம ஜூயி வந்து எஸ்எம்எஸ் பண்ணிடலாம், இன்னைக்கு வந்து என்னால் வர முடியாது, இந்த மாதிரி அம்மா வந்திருக்காங்க, அதனால என்னால் வந்து இன்னைக்கு டின்னருக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மெசேஜ் பண்ணிடுறான். அதை பார்த்தோன்னே கொஞ்சம் நம்ம பையனுக்கு கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. உடனே எடுத்த ட்ரெஸ் எல்லாம் உள்ளேயே வச்சுக்கிட்டு அவன் மறுபடியும் வேலையை பார்க்க போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஜூயோட அம்மா விட்டுறப்பாட காணாமே அப்படியே நைஸாக பேசி 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் அப்படியே தேட்டர் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு ரொமான்டிக் மூவிக்கு உள்ளே தாட்டி விட்டுட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே 2 பேரும் உள்ளே போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கசின் பொண்ணு இருக்கா பத்தியா, அவளும் அந்த மூவிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஜூயி கட்டையும் யூ ப்ரொஃபஸர் அடியும் கேட்டிருப்பான். ஆனால் யூ ப்ரொஃபஸரும் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஜூயும் வர முடியாதுன்னு சொல்லிடுவாளா. உடனே வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் அவளும் அந்த படத்துக்கு வந்திருப்பான். உடனே அந்த படத்தை பார்த்துக்கிட்டே நம்ம யூ ப்ரொஃபஸருக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குதுன்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கானா. அதை பார்த்தோன்னே நம்ம யூ ப்ரொஃபஸர் பார்க்குறாரு, தேடுறாரு. அவங்க உட்காந்துருக்கிறக்கு 2 ரோக்கு முன்னாடி வந்து நம்ம கசின் பொண்ணு வந்து உட்காந்துட்டு யூ ப்ரொஃபஸருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவரும் சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படி அந்த மூவியும் முடியுது. முடிஞ்சோடனே இருந்துக்கிட்டு நம்ம ஜூயி எந்திரிச்சு கிளம்பும் போது வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து கசின் பொண்ணை பார்த்துட்றான். பார்த்தோன்னே ஐயோ அது வந்து என்னோட அசிஸ்டன்ட்டு, அவங்க பார்த்தாங்கன்னா கொஞ்சம் வம்பா போயிடுது, நீங்கள் தனியாக போங்க, நான் அப்படியே கிளம்புறேன், அம்மா கேட்டாங்கன்னா படம் நல்லா போச்சு நல்லா பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே பேக்கப்பாக எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம யூ ப்ரொஃபஸர் வந்துட்டு இருக்காரா. ஒன்று இருந்துட்டு நம்ம கசின் பண்ணி பார்த்துட்றான். பார்த்துட்டு நீங்கள் இந்த படத்துக்கு தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அவளும் பின்னாடி பார்த்துட்டு இருக்காளாம். யார் கூட வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தேடிட்டு இருக்கான். ஒன்று இருந்துட்டு என்ன பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நீங்கள் யார் கூட வந்தீங்கன்னு பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நான் தனியாக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளாம். ஒன்று இவளுக்கு கொஞ்சம் குசியாயிருது. அப்படியே அவள் வந்து கார் கொண்டுட்டு வரல, எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நைஸாக வந்து நம்ம யூ ப்ரொஃபஸர் கார்லேயே ஏறி வந்துடுறான். அப்படியே நம்ம கசின் பொண்ணும் வந்துட்டு அப்படியே நம்ம யூ ப்ரொஃபஸரை விட்டு அப்படியே பேசிகிட்டே வர்றான். யூ ப்ரொஃபஸருக்கு நல்லாவே தெரியுது இவ வந்து நம்மளுக்கு ரூட் விடுறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்படியே வந்துக்கிட்டு அங்கே ஒரு லிப்ஸ்டிக் வருது இருக்கா. அதை பார்த்தோன்னே இவளுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுது, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். உடனே இருந்துட்டு யூ ப்ரொஃபஸர் இருந்துக்கிட்டு உனக்கு என்ன தோணுது, இது என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சொல்ல வர்றாரு இவரு, இருக்குங்கிறாரா இல்லைங்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அவளே கன்ஃபியூஷன் ஆகி புலம்பிட்டு இருக்கான். அப்படியே அவர் வந்து ட்ராப் பண்ணிட்டும் போயிடுறாரு. இவளுக்கு அப்படியே மண்டை குழம்பு தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ராசா வந்து கிளப்புக்கு தான் வந்திருக்கா. வந்தோடனே அங்கே இருக்கிற ஒரு வெயிட்டர் வந்துட்டு இந்த மாதிரி குவான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வந்து ரெஃபர் பண்ண சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் வந்து எடுத்து வந்துட்டு இருக்கான். உடனே இவளும் பார்க்குறா, சாசாவும் பார்க்குறா, குவான்ஜியும் பார்க்குறான். பார்த்துட்டு சரி சாசாட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் எந்திரிச்சு வரும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்ககிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே சாசாவுக்கு கடுப்பு தாங்க முடியல, எழுத்து பல்காக ஒரே கப்பா அடிச்சுட்டு வெளியே கோச்சிட்டு போயிடுறான். உடனே நம்ம குவான்ஜியும் வந்து பின்னாடியே வர்றா. பின்னாடியே பேசலான்ட்டு வரும்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். இவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அப்படியே நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இங்க வந்து நம்ம ஜூயி வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி எப்படி படமெல்லாம் போச்சு, நல்லா இருந்துச்சா, எப்படி உங்க 2 பேருக்கு செட் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. இவ கண்டபடி பிடிச்சி திட்டிட்டு வைக்கலாம் அப்படிங்கிற போகும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜியான் வந்து நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே அப்படியே தூக்கி வாரி போடுது நம்ம பிள்ளைக்கு. ஒன்னே இருந்துட்டு அம்மா நான் அப்புறமேல் கால் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜூயை கேட்டுட்டு இருக்கும்போது உடனே ஜியான் பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. எவ்வளோ பக்கத்தில் போகிறாளா, போயிட்டு இருந்துக்கிட்டு யார் கூடமா படத்துக்கு போயிட்டு வந்து யாருமா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஒன்னே இருந்துட்டு ஐயோ அவங்க எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எந்த மாதிரி ஃப்ரெண்டு அப்படின்னு அவனும் கேட்டுட்டு இருக்கான். ஒன்னே இருந்துட்டு அப்படியே டாபிக் சேஞ்ச் பண்ணுறக்கு இன்னைக்கு பாருங்க 3 ரவுண்டாக இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறான். ஆனால் பார்த்தா அங்கே ஆஃப் மூன் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாருங்க இன்னைக்கு பிரைட்டாக இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சொல்லிட்டு இருக்கான். ஒன்னே ஜியான் வந்து அவளை அப்படியே கூட்டிகிட்டு போய் கார் பக்கத்தில் வச்சு கிஸ் பண்ணுற மாதிரி இவளுக்கே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்னே இருந்துட்டு என்னடா ஜியான் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டானா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க அடுத்த செகண்ட் பார்த்தா நம்ம பொண்ணு இருந்துட்டு காத்துலேயே ஃப்ளையிங் கிஸ் அடிச்சுட்டு இருக்கா. பார்த்தா இவளோட இமேஜினேஷன் எல்லாமே
என்ன பண்றேன்னு தெரியாம ஜியானு பாக்குறான். பார்த்துட்டு ஜூயி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னே தான் அப்படியே நினைவுக்கு வர்றான். எனக்கு வந்துட்டு ஒன்று நம்ம ஜியானு வந்துட்டு ரொம்ப க்ளோஸா கார் பக்கத்துல வந்துட்டு இவ எங்க உங்க அம்மாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி பேசணும். எங்க அம்மாவா அப்படின்னு இழுத்துட்டு இருக்கான். பார்த்தா ரிங் அடிக்குது. என்ன ஜூயி வரலையா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அம்மா தான் கால் பண்றாங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் டக்குன்னு போயிடுறான். ஜியானும் பாக்குறான். பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து குவான் அங்கிள் இருக்காங்கல்ல அவங்களோட மேகசின் இது வந்து பப்ளிஷ் ஆயிருது. ரொம்பவே அது வந்து பாப்புலர் நியூஸாட்ட போயிட்டு இருக்கு. நிறைய நியூஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. உடனே நிறைய பேர் இருந்துட்டு இவரெல்லாம் என்னோட ஐடல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த நியூஸ் தான் அப்படியே அன்னைக்கு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. உடனே நம்ம சீஃபுக்கு நிறைய பாராட்டு வந்து குவியுது. அப்படியே நம்ம ஜியானும் பாக்குறான். அந்த நியூஸை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்றான். அவனுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஒன்று இருந்துட்டு நம்ம அசிஸ்டண்ட் வராப்புல வந்தோடனே இருந்துக்கிட்டு ஜியான் வந்துட்டு ஜூயி பார்க்கணுன்னு தோண மாட்டிருக்கு. ஒன்றே இருந்து மட்டும் நீ ரிப்போர்ட் தர இன்டர்வியூ தர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேகசின் கம்பெனிலேருந்து ஜூயை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒன்னே இவ்வளோ இருந்துக்கிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. ஒன்னே இருந்துக்கிட்டு நம்ம சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒன்னே இதை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணோன்னே ஜூய் இருந்துட்டு இல்லை என்னால் வர முடியாது கொஞ்சம் பிஸியாக இருக்க. ஒன்னே இருந்துட்டு என் ஃப்ரெண்டை தாட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அங்கே நடக்கிறதெல்லாம் யாழிங் பொண்ணும் அசிஸ்டன்ட் நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படியே ரெண்டுத்துக்கு வயிற்றுச்சலாக புகையும் போல இருக்கு. அப்படியே கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே நம்ம சீஃபு கூப்பிட்டு நம்ம ஜூயை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. நீ பண்ணது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, எவ்வளோ அளவுக்கு ரீச் ஆயிருக்கு தெரியுமா நம்ம பப்ளிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெருமையாக பாராட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஜூயை வைக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு நான் ஆன்லைன் மேகசீனை கொஞ்சம் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது கூட நீ அப்புறமேல் பார்த்துக்கோ மற்ற இருக்கவர்களாம் போய் பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சீஃப் வந்து தாட்டி விட்டுறாங்க. உடனே இருந்துட்டு ஜூயை வந்துட்டு ஃப்ரெண்டு கரியட்டம் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் வந்து ப்ரீவியஸாக எடுத்திருப்பாங்க பார்த்தியா அதெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதெல்லாம் வந்து டிஸ்பியூட் பண்ணிட்டு இருக்கான். உடனே இதெல்லாம் பார்க்கும்போது யாழிங் பொண்ணுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு கடுப்பாகுது. அப்படி பேசிட்டு முறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி ஜூயை வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்களாமா. அதனால அவங்களால வர முடியாதாமா. அதனால அசிஸ்டன்ட் வரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிருது. அந்த அளவுக்கு பிஸியா இருக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி நீயே ஏதாவது ஒரு இன்டர்வியூ தந்து தாட்டி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கடுப்புல இருந்துட்டு சீக்கிரம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்படியே குரலை உயர்த்தி சொல்றானா. அவனுக்கே குரலோட ஜர்க்கு விட்டுருது. உடனே கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கல்ல அந்த கார் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று இருந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம கசின் பொண்ணு இருந்துட்டு நம்ம யூ ப்ரொஃபஸரோட கிளாஸுக்கு தான் வந்திருக்கான். வந்து நம்ம யூ ப்ரொஃபஸரே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கானா. உடனே அவனே எல்லாம் கிளாஸ் நடத்திட்டு அப்படியே பேசிட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்க்குறான். அப்படியே தத்ரூபமாக அரைஞ்சிட்டு இருக்கானா. இதை வந்து யூ ப்ரொஃபஸரும் பார்க்குறான். பார்த்துட்டு எதுவும் கண்டுக்காத மாதிரி அப்படியே நம்ம யூ ப்ரொஃபஸரும் பார்க்குறான். பார்த்துட்டு இருந்துட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி போயிடுறான். அப்படியே அங்கே கிளாஸ் முடியுது. நம்ம கசின் பண்ண வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கோம் பையன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இதை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அப்படியே கிளாஸ் முடிஞ்சோடனே நம்ம கசின் பொண்ணு இருந்துக்கிட்டு போய் இந்த மாதிரி நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இருந்துட்டு சாரி எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். கரெக்டாக அந்த டைம் வந்து வேற ஒரு ப்ரொஃபஸர் வராங்கன்னா என்ன இதான் சாக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம யூ ப்ரொஃபஸரை அழுங்காமல் கலந்துக்கிறான். உடனே இருந்துட்டு கடுப்பாயிட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு வராளா. உடனே யாழிங் பொண்ணு இருந்துட்டு பார்த்துட்றான். பார்த்துட்டு வேறு வேலை இல்லையா ஒர்க்கெல்லாம் இவ்வளோ இருக்குது ஆனால் நீ வாட்டுக்கு வந்து ஊரை சுற்றிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை வந்து காலேஜுக்கு போயிட்டு வந்தேன் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இருந்துட்டு இவ கண்டபடி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறா. ஜூயி மேலே காமிக்க முடியாத கோவத்தையெல்லாம் இவளை பார்த்து பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறான். இருக்கிற எல்லா ஒர்க்கும் இவகட்டியே வந்து கட்டுறாளா. இவளுக்கு அப்படி கடுப்பாயிருது. காமிக்கிறாங்க ஜூயி வந்துட்டு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அந்த கார் இது இருக்கு பார்த்தியா அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அதை பற்றி ஃபுல்லாக அப் டு பாட்டம் டீட்டெயில் வந்து அப்படி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அங்கே கட் பண்ணி வந்துட்டு நம்ம கசின் பொண்ணு இருந்துட்டு கடுப்பாயிடுறான். லேட்ல கூட இந்த மாதிரி வேலை சொல்றானுங்களே அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு ஃபோன் பண்ணி ஜியான் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்கிள் என்னால இந்த மாதிரி ஒர்க் பண்ணவே முடியாது எனக்கு பாரு இவ்வளோ ஒர்க் தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என் மேனேஜர் வேற எங்கேயும் சிஓ இன்டர்வியூ பண்ணுறேன்ட்டு போயிட்டாங்க அதனால எனக்கு நிறைய ஒர்க் தர்றாங்க என்னால இந்த வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜியானும் உட்காந்து அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்படியே அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு அப்போதான் பேசி முடிச்சுட்டு
பார்க்குறான் நம்ம யூ ப்ரொஃபஸர் வந்து விளையாண்டுருக்கிற நியூஸ் வந்து அவளுக்கு தெரியுதா, ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே கிளம்பி போயிடுறான். அங்கே கிளம்பி போய் யூ ப்ரொஃபஸரோட போய் அப்படி நம்ம கசின் பொண்ணும் வந்துட்டு யூ ப்ரொஃபஸருக்கு வந்து என்ன கேம் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாட்டர் தந்துட்டு இருக்கான். அவனும் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒன்று இருந்துட்டு எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளாஸ்லேயே கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை நம்மளோட ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏமா நீ வந்து ரொம்பவே சின்ன பொண்ணு, நீ எந்த இன்டென்ஷனில் எங்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுது, எனக்கு வந்து 30 வயசு ஆக போதுமா, நீ வந்து வேற யாரும் நல்லா பையனா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். உடனே இவளுக்கு கடுப்பாகுது, என்னாலலாம் அப்படி பார்க்க முடியாது, நான் உங்களைத்தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஃப்ராங்காகவே சொல்லிடுறா. என்னால் வேற யாராவது பார்க்க முடியாது, நான் உங்களைத்தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸே பண்ணிடுறான். யூ ப்ரொஃபஸர் அப்படியே காதில் காட்டிட்டு கேட்காத மாதிரி போகிறாங்களா. நம்ம கசின் பொண்ணு இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்று இங்கே வந்து இந்த எபிசோடு முடியுது. அப்படியே அவள் ஃபீல் பண்ணுறதோட இந்த எபிசோடு முடியுது. வாங்க அடுத்தடுத்த எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம யூ ப்ரொஃபஸர் வந்து கசின் பொண்ணோட லெவல்வா அக்செப்ட் பண்ணிக்குவாரா, என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? ஆனால் எல்லாரும் பார்க்குறீங்க, ஆனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.